சில உபத்திரவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய வேலை வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எப்படின்னா, இப்ப தாவீது வாழ்க்கையில சவுல் வாழ்நாளெல்லாம் சத்துருவா இருந்தான். இப்போ ஒரு டைம் பார்த்தா தாவீதினுடைய கையில கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்துட்டாரு. கூட இருக்கிறவன் சொல்றான், அந்த பாரு உன் சத்ருவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்த நாள் இதுதான், பாரு உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் தீங்கு செய்ய மாட்டேன், அவரை மரணம் சந்திக்கிற வரைக்கும், அவரா ஆண்டவர் அவர் ஜீவனை எடுக்கிற வரைக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் மேல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நல்லா கவனிங்க, இப்ப அந்த டைம் கிடைச்ச நேரம் சவுல தாவீது கொண்டிருந்தா பிரச்சனை தாவீது லைஃப்ல முடிஞ்சு. அடுத்த ராஜா தாவீது தான். தாவீதுக்கு நல்லா தெரியும், ஏன்னா கர்த்தர் அங்க அவன் வீட்டுல அவன் சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணும்போதே தாவீதுக்கு தெரியும் அடுத்த ராஜா தாவீது தான். அப்ப ஒரு பெரிய வாய்ப்பு தாவீதுக்கு கிடைச்சியும் என்ன பண்ணல? பரலோகத்துல இருந்து தேவன் ஒத்தாசையை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி, ரட்சிப்பை தருகிற வரைக்கும். அங்க பாருங்களேன், அடுத்த வசனத்துல 4வது வசனத்துல, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கு. எல்லாம் பிரச்சனை சூழ்ந்திருக்கு. ஆனா அவன் சொல்றான், இந்த விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் கர்த்தாவே உமது சட்டைகளின் நிழலிலே நான் இருப்பேன். அதனாலதான் சங்கீதம் 138:8 கெத்தா எழுதுறாது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்.